நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய நீதி, ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற நீதி என்பது அவரை புகழ்வதில் இருக்கிறது. கடவுளுக்கு நம்ம கொடுக்கிற பணமோ அல்லது வேறு விதமான பெருமைகளோ அல்ல. தன் பிள்ளைகளிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்ப்பது ஒரு நன்றி, ஒரு புகழ்ச்சி. கடவுள் அதற்கு எப்பொழுதுமே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இதோ இந்த ஆராதனை வேளையில் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் துதிக்கிற போது, நன்றி செலுத்துகிற பொழுது அவர் உங்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார். ஆகவே எழுந்து நின்று இன்னும் துதிப்பேன். நம்ம இவ்வளோ நேரம் துதிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். பல்வேறு விதமான அருள் அடையாளங்கள் வழியாக, திருப்பலி வழியாக, பக்தி முயற்சிகள் வழியாக, இப்போ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம் இதயத்தில் தாங்கியவரை இந்த இடத்துல சேர்ந்து துதிக்க போகிறோம். ஆகவே இன்னும் துதிப்போம், இன்னும் போற்றுவோம். ஆண்டவரை உம்மை இன்னும் துதிக்க துதிக்க நான் மகிழ்ந்து நான் பேருவகை கொள்கிறேன் என்ற அந்த திருப்பாடலுடைய ஆசிரியருடைய வார்த்தைகளை கேட்ப நாமும் இணைந்து துதித்து ஆராதிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லோருமாய் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உள்ளத்தை திறந்து, நாவை திறந்து, நம்முடைய எண்ணத்தை திறந்து ஆண்டவரை ஆராதித்து புகழ்வோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். திருவிவிலியத்தை திறக்கிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதித்தார்கள். மோசே இன்று நமக்கு சொன்ன வார்த்தைகள், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள் மக்களே. அந்த கட்டளையினுடைய முதல் பகுதி ஆண்டவரை புகழ்வது, துதிப்பது, உனக்கு நன்மைகள் செய்தவரை நன்றியோடு நினைவுறுவது. இந்த கட்டளையை இப்பொழுது நிறைவேற்றுகிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவரை துதிக்கிற பொழுது ஆவியின் வல்லமை நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த ஆவியை நிறைத்து கொண்டே இருக்கிறது. உன் ஆத்மாவுக்கு பலன் கொடுப்பது உன் ஆவி. இந்த ஆவியை இதோ தீமையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இராதபடி, தீயவன் அந்த கட்டுப்பாட்டுக்குள் எடுக்காதபடி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி அந்த ஆவியில் நிலை கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த துதி ரொம்ப அவசியமாக இருக்கிறது. துதித்து ஆவியை தூய ஆவியின் வல்லமையாலே நிறைத்து கொள்ளுவோம். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கரங்களை விதைத்து குரலை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சபை துதிக்கணும். ஜடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் துதிக்கணும். கண்களை மூடி வெட்கப்படாம துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. உனக்கு நன்மைகள் செய்தவருக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய பதில் உபகாரம் இதுதான். துதி. ஹalleluya 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 ஹalleluya. உனக்கு நன்மைகள் செய்ய போகிறவர், நீ துதிக்கிற துதியிலே உன் கட்டுகளை உடைத்தெறிய போகிறவர். ஹalleluya 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 ஹalleluya. உன் பிள்ளைகள் ஞானத்தை இந்த அபிஷேகமான வேளையிலே பெற்றுக்கொள்ள போகிறார்கள். உன் கணவரும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ மரத்துக்கு ஒப்பாயிருப்பார்கள். உன் துதி அவ்வளவு பெரிய மாட்சியை உன் வீட்டிற்குள் வைப்பதாக இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவி உன்னின் ஆத்மாக்களை நிரப்புகிற நேரம் இது. உன்னுடைய இதயத்தினுடைய உட்பணங்களை நிரப்புகிற நேரம் இது. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. பரிசுத்த வல்லமையானவரே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களை வாழ வைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவேன் என்றவரே, கல்வாரி மலையில் இரத்தத்தை சிந்தியவரே, எங்களுக்கு கை தூக்கி விட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கரத்தை மார்பிளை வைத்து கண்களை மூடி, நீங்கள் இங்கே வரும் பொழுது எந்த கவலையோடு வந்தீங்க, என்ன கஷ்டத்தோடு வந்தீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதோ நீ மனிதரிடத்தில் பேசி இருப்பாய், அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று கேட்டு இருப்பார்கள். இதோ எதுக்கு நம்ம மறுப்பு சொல்லணும், ஏதோ கேட்டுட்டு போவோமேன்னு போயிருப்பாங்க. மனிதர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் கூட கேட்டு இருப்பாங்க. அந்த காரியத்துக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஒரு விசை கண்களை மூடி கரங்களை மார்பிளை வை. உன் ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உன் பக்கத்தில் நிற்கிறார். ஒப்பு கொடுங்க. எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு இல்லை, பரவாயில்ல. உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடு. நாளைய தினம் எப்படி இருக்க போதோ தெரியாது, எவ்வளோ வேதனையாக இருக்க போதோ தெரியாது. ஒப்பு கொடுங்க. இந்த நாட்டை ஒப்பு கொடுங்க, தேசத்துங்களை ஒப்பு கொடுங்க, போரிட்டு கொண்டு இருக்கிற தலைவர்களை ஒப்பு கொடுங்க. அறிவற்றவர்கள் எல்லாம் தலைவர்களாகி இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிற வேதனையான சூழலை பார்க்கிறோம். இது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீரே அரசரப்பா, ஆண்டவரே நீர் ஒருவரே அரசராய் இருக்கும்படியாக உம்மை அழைக்கிறோம் என்று கூப்பிடுங்க. பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை. இதோ நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தினுடைய காரியத்தை நிரப்பட்டும் இயேசுவின் வல்லமையாலே. ஆண்டவரே பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய திருமுன் எழுகிற ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எங்களுடைய எளிய உள்ளத்தினுடைய எழக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் மேகமாய் உம்முடைய திருமுன் வந்து சேருவதாக. இயேசுவினுடைய கரத்திலே நாங்கள் ஜெபித்திருக்கிற எல்லா ஜெபங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவர், எங்களை வெட்கப்படுத்தாத தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த நேரம்
ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபங்களை ஏறெடுத்து மகிழ்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே சற்று நேரம் அமர்ந்து ஆண்டவரை உற்று பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்கு காத்திருந்த பிள்ளைகள் எல்லாம் யாரும் வெட்கப்படலை. சிமியோன் பாருங்க, வயது முதிர்ந்த நிலையிலும் ஆண்டவருக்காய் காத்திருந்தார். ஆண்டவர் அவரை வெட்கப்பட விடவில்லை. இதோ அன்னாள் என்கிற மகள் வயது முதிர்ந்து 7 வருடங்களே கணவரோடு வாழ்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் காத்திருந்தார். அன்னை மரியாள் கடவுள் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று காத்திருந்தார். காத்திருந்தோர் யாரும் வெட்கப்படவே இல்லை. சூசையப்பர் காத்திருந்தார். திருத்தூதர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். ஆண்டவரோடு காத்திருந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட ஆண்டவர் விடலை. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து, இதோ நீங்க பேசுங்க. கரங்களை கும்பிடுவோமா எல்லாரும்? இயேசுவை பாருங்க, கண்களை உயர்த்தி பாருங்க. பிசாசு உன்னைய கலக்கத்துக்குள்ள கொண்டுட்டு போவான். இந்த நேரத்தில் ஆண்டவரோட பேசாதபடி பார்த்து கொள்வான். இயேசுவை பார்த்து பேசு. சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இரக்கத்தின் பிதாவே, எங்களை பாதுகாக்க, எங்களோடு நெருக்கமாக இருக்க இறங்கி வந்தவரே, எங்களை மீட்டெடுக்க கல்வாரி மலையிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தியவரே, உம்முடைய பேர் இரக்கத்திலே என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் யாருக்காகவெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, போர் மேகங்கள் சூழ்ந்து கிடக்கிற குழந்தைகளும் சிறு பிள்ளைகளும், அறியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மடிந்து வீழ்கிற வேதனையை பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசங்களில் எல்லாம் அமைதி நிலவ அந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அரசாளும்படியாக இந்த நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாட்டு தலைவர்களுடைய சுயநல எண்ணங்கள், பிசாசினுடைய அந்தகார இருளின் முடிவுகள் அழிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே எல்லா தீயவர்களையும் கடிந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, எல்லா தீமைகளையும் நீர் விரட்டி அமைதியின் அரசராய் இந்த பூமியை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய காரியத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதமாய் தரப்போகிறார். நன்றியோடு இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன்,
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். வேலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். வேலப்படுவேன், எழும்பிடுவேன், எழும்பிடுவேன், பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லையே. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. காத்திருப்பது என்பது சும்மா காத்திருப்பது அல்ல, போய் மந்திர தந்திரத்தில் போய் விழுந்துட்டு காத்திருப்பதல்ல. கடவுளுக்கு அருவருப்பான செயல்களை செஞ்சுட்டு காத்திருக்கிற காத்திருப்பை நம்ம பேசலை. ஜெபித்து காத்திருப்பது, ஆண்டவர் எனக்கு உதவுவார் என்று நம்பி காத்திருப்பது. கடவுள் நமக்கு உதவி செய்வார். இந்த நம்பிக்கையில் நம்ம காத்திருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, காத்திருக்க மனமில்லாதவர்கள், எங்கேயாவது நமக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு அருவருப்பான செயல்களை செய்ய ஓடுறாங்க. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், நல்ல நாள் பார்க்கிறது, மந்திரங்களை தேடுவது, மாயங்களை தேடுவது, இறந்தவர்களிடத்தில் குறி கேட்பது, யாரையாவது கூப்பிட்டு மந்திரிங்கிற பேரில் எந்த போதகரையாவது கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு வந்தால் எல்லாரையும் வீட்டில் வந்து மந்திரிக்க சொல்கிறது. பாருங்கள், இதெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையின்மையினுடைய அடையாளங்கள். கடவுள்கிட்ட நீ முட்டி போட்டு நீ கை வைத்து செபிக்கணும். இரண்டாவது, நீதியோடு நடக்கிறோமாங்கிறத பார்க்கணும். கடவுள் யாருக்கு உதவி செய்வார்? கரம் பிடித்து வழி நடத்துவேன்னு சொல்கிறாரு. யாருக்கு கரம் பிடித்து உதவி செய்வார்? அவர் சும்மா படுத்திருக்கிறவனையா, இல்லை டிவி பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறவனையா? இல்லை, தனக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு. அப்போ நீங்கள் அவருக்காக ஓடுறீங்கன்னா என்ன செய்ய போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள், என்ன செய்துட்டு இருக்கிறீங்கன்னு. என் வயிற்றுக்காக நான் ஓடுறேன், அது உன்னை சார்ந்தது. என் பிள்ளைகளுக்காக ஓடுறேன், அது உன்னை சார்ந்தது. ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்க? அதை நீங்கள் சரியாய் செய்யணும், நீதியோடு செயல்படணும். ஒரு குடும்பத்தில் கணவன் தன்னுடைய கணவனுக்குரிய நிலையை சரியாய் செயல்படுத்தணும். வீட்டில் தாய் பிள்ளைகளுக்குரிய நிலையை சரியாய் செயல்படுத்தணும். பிள்ளைகள் தனக்குரிய நிலையை சரியாய் இந்த வீட்டில் செயல்படுத்தணும். இதெல்லாருமே நீதியோடு செயல்படும் போது கடவுளும் நீதியோடு செயல்பட இறங்கி வருவார். கடவுள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எப்படி கடவுள் நம்மளை பார்க்க வைக்கிறது, எப்படி கடவுளை நம்மளை பார்க்க வைக்கிறது தெரியல. அதனால தான் கடவுளை பார்க்க வைக்கிறதுக்கு எதையோ செய்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தவறாய் செய்வாங்க, ஏன்னா ஞானம் இல்லை. சீராக்கிய ஞான நூல் 17:5 சொல்லுகிறது, 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார், 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். 6வதான அறிவு பகுத்தறிவுன்னு உலகம் சொல்லி கொடுத்துச்சு. 6வது அறிவு என்ன அறிவு? பகுத்தறிவுன்னு உலகம் சொல்லி கொடுத்துச்சு, ஆனால் பைபிள் சொல்லி கொடுக்கல. 6வது அறிவை வச்சிருக்கிறவன் தான் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். 6வது அறிவை வச்சிருக்கிறவன் தான் குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்தில் குண்டு போடுறான். அந்த 6வது அறிவை வைத்திருக்கிறவன் தான் குழந்தைகளை
சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்காம தன்னுடைய வக்கரமான புத்திகளுக்கு அவன் அந்த குழந்தைகளை பலியாக்கி காம வெறிக்கு பலியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் 6வது அறிவினுடைய மக்கள். இப்போ இந்த 6வது அறிவு ஏன் இவனுக்கு வேலை செய்யலை? இந்த உலகம் சொல்லி கொடுத்துச்சே பகுத்தறிவுன்னு, ஏன் இந்த பகுத்தறிவு இவனுக்கு வேலை செய்யலை? 6வது அறிவு நல்லது எது கெட்டது எதுன்னு காட்டத்தான் முடியும். ஆனால் நன்மையை செய்ய உனக்கு பலன் கொடுக்கிற ஒரு அறிவு உண்டு. அதற்கு பெயர் 7ஆம் அறிவு. அந்த அறிவு தான் தூய ஆவியார் அருளுகிற அபிஷேக அறிவு, பலத்தின் அறிவு. அந்த அறிவு தான் பகுத்தறிவு என்று சீராக்கிய ஞான நூல் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்குது. 6வது அறிவு பகுத்தறிவுன்னு பைபிள் சொல்லலை. பகுத்தறிவாகி 7வது அறிவை பகுத்தறிவாக ஆண்டவர் கொடுத்தார். அப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஜெயிக்கணும், உங்கள் தொழிலில் ஜெயிக்கணும், உங்கள் ஆத்மாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா 7ஆம் அறிவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் வீட்டுக்கு சொத்து கொடு, சோகம் கொடு, எனக்கு இதை கொடு அதை கொடு. இந்த உலக காரியத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள் 7வது அறிவு அற்றவர்கள். நீங்கள் 6வது அறிவு 5வது அறிவிலே நிற்கிறீங்க. 5வது அறிவு இச்சைக்குரிய அறிவு. அதாவது ஒரு நாய்க்கு இருக்கும், ஒரு பன்னிக்கு இருக்கும், விலங்குகளுக்கு இருக்கும். ரோட்டில் ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த விலங்குகள் தப்பித்துக்குள்ளே ஓடுது. யார் கற்றுக் கொடுத்தா? யார் இந்த விலங்குகளுக்கு கற்றுக் கொடுத்தா? அப்போ சதை இருக்கிற எல்லாத்துக்குமே 5 அறிவு உண்டு. நீ சொத்து சேர்த்து வைக்கிற, அடுத்தவனை ஏமாற்றி பணத்தை திருடுற, எல்லாம் செய்கிறோன்னா அது 5 அறிவு, உடலின் அறிவு, சதையின் அறிவு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வயிறே அவர்கள் தெய்வம். ஓடுறீங்க, காலையிலேருந்து ஓடுறாங்க மக்கள், கோயிலுக்கு கூட வரதில்லை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் ஒரு நாளாவது சொல்கிறோம், அதுக்கு கூட வரதில்லை. கேட்டால் வேலைக்கு போகிறேன். சபிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள். என்னன்னா வயிறே தெய்வம், வேலைக்கு போய் சாப்பிட்ணும். பாருங்கள், பிரைஸ் எல்லாம். கோயிலுக்கு வரோம், எதுக்கு வரோம்? சாமி கும்பிட வரோம், ஆண்டவரை துதிக்க வரோம். ஆனால் இங்கே வந்து தூக்கம் வரலாமா? அப்போ நம்ம துதிக்கலைன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவரோட துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தூக்கம் வராது. ஜெபிக்கிறப்போ ஏன் தூக்கம் வருது? நம்ம துதிக்கிறது இல்லை ஆண்டவரை. அப்போ பழகி கொள்ளணும். அப்போ அந்த 7ஆம் அறிவினுடைய ஆற்றலை வைத்து தான் நீங்கள் பகுத்தறிவினுடைய ஆற்றலோடு செயல்பட முடியும். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். இல்லாட்டினா குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இதில் ஒற்றுமை சீர்குலைஞ்சு போயிடும். பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, பிள்ளைங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு, அந்த இடத்துல ஒரு வேதனையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போது ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதமான அறிவு 7ஆம் அறிவு, பரிசுத்த ஆவி கொடுக்குற அந்த விண்ணக ஞானத்தின் அறிவு. அதை நீங்கள் தேடணும், கேட்கணும். அதை தான் தேடுறது எப்படி? பைபிள் வாசிக்கிற வழியாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இறைவார்த்தை ஞானத்தினுடைய பொக்கிஷம், அதை எடுத்து வாசிக்கணும். அது நீதி. டெய்லி உடம்புக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க, சாப்பிடணும். ஒருத்தர் வந்து சாப்பிட்லன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் இப்படி சாப்பிடாம கிடக்கிற? பாருங்க, உடம்புக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் என்பது நீதி. அப்போ ஆன்மாவுக்கு நீ கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்துட்டியா? இறைவார்த்தையை வாசிக்கணுமே டெய்லி. நம்ம அந்த இறைவார்த்தை ஆன்மாவுக்கு உணவாயிடுச்சே, அதை யாராவது நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்மளே வாசிக்கிறது இல்லையே. நம்ம வாசித்தா தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நீயும் வாசின்னு. அப்போது ஞானத்தினுடைய அடையாளத்தை தேடாமல் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி ஆழமாக ஏதாவது பேசுனா அப்படியே நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போயிடும். கர்த்தருக்குள் நித்திரை ஆயிடுறோம். கர்த்தருக்குள் நித்திரையானவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாருடா, கர்த்தருக்குள் நித்திரைன்னா என்ன? செத்து போகிற. கர்த்தருக்குள் நித்திரை ஆவறதுக்கு முன்னாடி உங்கள் ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றிக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை தானே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட். சொல்லாதவங்க மட்டும் இப்போ சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பத்தியா, இவ்வளோ பேர் சொல்லலைப்பா, வாயில் வர மாட்டேங்குதே. அப்புறம் எப்படி ஆத்மாவுக்கு உணவு போகும்? அதனால பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்? எப்படியாவது உணவை தள்ளணும். உடம்புல உணவு போகலைன்னா டாக்டர் எப்படி தள்ளுறாரு? வாயில் சாப்பிட முடியல, பிரச்சனை இல்லாமல் கிடக்குறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு? எப்படி உணவை தள்ளுறாரு உள்ள? கழுத்தில் ஒரு ஓட்டையை போட்டு இங்கேருந்து உள்ள தள்ளுறாங்க.
அப்போ எப்படியாவது அந்த உடம்பு உயிரோடு இருக்கணும்னா ஏதாவது உள்ள தள்ளணும்ல. அப்போ நீங்களும் உங்கள் ஆன்மா அப்படி தானே, ஆன்மா உயிரோடு இருக்கணும்னா உள்ள தள்ளணுமா இல்லையா? அதுக்கு தான் அன்பியம் நடத்துகிறோம், பைபிளை வாசிங்கிறோம். அங்கே சண்டை இங்கே சண்டை, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், இங்கேயும் போக மாட்டேன். பைபிளை தூக்கி தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே இறைவார்த்தையெல்லாம் என் தலைவாணி வழியாக ஏறட்டும் உள்ள. எப்படி ஏறும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கணும் வீட்டில் போய், பிரைஸ் தி லார்ட். 10 வரியாவது வாசிங்க, 10 பக்கம் இல்லை, 10 வரியாவது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். சும்மா தொடர்ந்து மந்திரவாதி மாதிரி வாசிக்கக்கூடாது. ஆண்டவரே நான் துறப்பனா நீ நல்ல வார்த்தையை காட்டுவியான். ஆண்டவர் இந்த மாதிரி ஆளை கொண்டு விட்டு தான் உட்காருவார், பிரைஸ் தி லார்ட். பைபிளை தொடர்ந்து திருப்பாடலோ நற்செய்தியோ ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக வாசிங்க. எசையா 55:10-11 ஆண்டவர் சொன்னதுபடி வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளைய செய்வது போல என் வார்த்தை வரும். எதற்காக என் வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாக என்கிட்ட திரும்பி வராது, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரே வார்த்தையை தான் அனுப்புவார். பைபிள் வாசிக்கிறாமல, நற்செய்தி வாசிச்சோனி ஆண்டவர் ஃபாதர் என்ன சொல்கிறாரு? இது ஆண்டவரின் வாக்கு. ஒரு வார்த்தை தானே வருது, வாக்குகள். ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட். வேர்ட்ஸ் ஆஃப் காடெல்லாம் கிடையாது, வருங்க ஒரு வார்த்தை தான். அவ்வளோ பைபிள் வாசித்தாலும் உனக்கு ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் அதுலேருந்து அனுப்ப போகிறாரு, பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த வார்த்தையை வாங்காமல் போகக்கூடாது. அப்போ ஆண்டவர் தூய் ஆவிக்கிட்ட நீங்கள், ஆண்டவரே அந்த வார்த்தை என்ன, ஆண்டவரே ஆண்டவரே அந்த வார்த்தை என்ன, சரி ஆல்பர்ட் சாமிக்கிட்ட போய் கேட்போம், முடிச்சோன்னே வந்தினா உதப்பேன், பிரைஸ் தி லார்ட். யாருக்கிட்ட கேட்கணும்? தூய் ஆவியே என்னை நிரப்புங்கன்னு சொன்னால் போதும், தூய் ஆவி நிரப்பிக்கிட்டே இருப்பார், அந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்திரிச்சு நிப்பமா, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஆண்டவர் உங்களை நிறைத்து நிறைத்து நிரப்பிடுவேன்னு சொல்றார். உன்னுடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உன் மீது ததும்பி வழியும்படி உன்னை நிரப்புகிறேனா இல்லையா பார். மலாக்கி 3:8. எப்போ? நீ நீதியோடு செயல்படும் போது. சில பேர் இங்கே ஜெபிச்சுட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல சாமின்னு நினைக்க கூடாது. நான் சொன்னபடி நீங்கள் வீட்டில் போய் எதெல்லாம் நீதியோ அந்த நீதியின்படி செயல்படுங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பாடுவோம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தை சொல்லுங்க, வார்த்தையினால் மூடக்கூடாது, அனுதினமும் நிரம்பிடுவேன். கைகளை தட்டி. நாவை மூடக்கூடாது, பிசாசு வாயை மூடுவான். தயவு செய்து திறந்து பாடு. அபிஷேக வல்லமை ஆண்டவரிடமிருந்து வரப்போகிறது. வாயை மூடாத, வாயை திறந்து ஆண்டவரை துதி. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆமென். இயேசுவே, பிள்ளைகளை நிரப்புகிற வல்லமை இப்பொழுது ஞானத்தின் அதிபதியான பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்புவீராக. எக்காலம் முழங்க எங்கள் மத்தியிலே வர இருக்கிற உம்முடைய பிரசன்னத்தை எதிர்கொள்ள பிள்ளைகளை தகுதியாக்குவீராக. நீதியின் தேவன் பிள்ளைகளை இப்பொழுது நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பினதால். தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பியதால். திரளான
அனுதினமும் நிரப்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி துதி. ஆவியின் வல்லமை, ஞானத்தை கொடுக்கிற பரிசுத்த வல்லமை உன்னையும் உன் பிள்ளைகளையும் நிரப்புகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கூப்பிடு. ஆவியின் வல்லமையை, வல்லமை, இயேசுவின் வல்லமை, இரக்கத்தின் வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை நிரப்புகிற தெய்வீக வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீடர்களை நிறைத்த வல்லமையின் ஆவியானவர் இப்பொழுது எளிய பிள்ளைகளாய் வந்த அனைவரையும் நிரப்புவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியின் தேவனாய் நீதியோடு செயல்படுகிற பிள்ளைகளின் மத்தியிலே நீர் இறங்கி வருவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தீயவனினுடைய செயல்பாடுகள் இருக்கிற இடத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவி, உண்மையின் ஆவி அந்த தீமையினுடைய கட்டுகளை உடைத்து நீர் களம் இறங்குவதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, வல்லமையின் தெய்வமே, இரக்கத்தின் கடவுளே, இந்த இடத்திலே சீராக்கின் ஞான நூலினுடைய வார்த்தைகளின்படி 7ஆம் அறிவாகிய அபிஷேக அறிவு பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை மார்பில் வைத்து உன் ஆண்டவரோடு பேசுவாய் மகனே மகளே. ஒரு விசை பேசு. உன் ஆண்டவர் வேற எங்கேயும் இல்லை, உன் பக்கத்தில் நிற்கிறாரு. கண்களை மூடு. கண்களை கூட மூட முடியாத நிலையில் இருக்கிற 23 நபர்களை குறித்து வேதனைப்படுகிறார் ஆண்டவர். கண்ணை மூடி கையை மார்பில் வச்சு இதோ நீ அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு கூப்பிட்டா போதும், இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், எனக்கு உதவி செய்ய தூய ஆவியானவரே வாரும்னு கூப்பிட்டா போதும். அவர் உன்னை தேடி வருவா, அவர் உன்னை நிரப்புவா. அவர் விலை கொடுக்காத விந்தைகளை செய்யும் இதோ வல்லமையின் ஆவியானவர். அவரை நீ பணம் கொடுத்து வாங்க முடியாது பிள்ளை, மனதை கொடுத்து வாங்க முடியும். உன் மனசை கொடுப்பியா ஆண்டவரேன்னு கூப்பிடு. ஆண்டவரே, நீங்க வாக்களித்த அந்த ஆவியை எனக்கு இப்ப தாங்கப்பா. தூய் ஆவியானவரே, ஆத்துமாவின் விருந்தாளியே, தெய்வீக அக்கினியானவரே, இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு எங்களை அழைத்து செல்பவரே அப்பா, என்னை நிரப்புங்க ஆவியானவரே கூப்பிடு. என் மகளே கேளு, மகளே மகனே கேளு. ஆவியானவரே, நீங்க இல்லாம இந்த உலகத்துல என்னால நடக்க முடியாது தகப்பனே. இதோ இந்த உலகம் ஒரு ஏமாற்று உலகம் அப்பா. இதோ இந்த உலகம் தவறுகளை சரி என்று காட்டுகிற உலகம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க அப்படி அல்ல, சரியானதை சரி என்றும் தவறானதை தவறென்றும் காட்டுகிற தெய்வீக ஆவியானவரே, உண்மையின் ஆவியானவரே, உறக்கத்திலிருந்து எங்களை விழித்தொழச் செய்கிற ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்பும் ஆவியானவரே. இதோ பிள்ளைகள் வாஞ்சியோடு கேட்கிறவர்கள், வெறுமையாய் செல்லாதபடி, வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வெறுமையாய் செல்லாதபடி, அன்று சென்று கொண்டிருந்த இறந்த மகனின் உடலை நிறுத்தி அந்த பாடையை தொட்டு அந்த தாய்க்கு மீண்டுமாய் அந்த மகனை கொடுத்தது போல இறந்த நிலையில் வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இதோ அந்த ஞானத்தை நீர் உயிர்ப்பித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமொழிகள் பெற்றுக்கொண்ட வல்லமையினுடைய ஞானம் இப்பொழுது மீண்டும் உயிர் பெறுவதாக.
இயேசுவின் வல்லமை உனக்குள் குடிகொள்வதாக. தெய்வீக அக்கினி உன்னை நிரப்புவதாக. இயேசுவின் சாட்சியாய் உன்னை மாற்றுவாராக. இயேசுவின் வல்லமை உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமம் உங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் ஆமென், ஆமென். விழுந்தாட்படியிடுவோம். ஆண்டவர் நீதியின் தேவன். நீதியோடு நீங்கள் செயல்படணும் பிள்ளைகளே. கட்டளைகளை கடைபிடிப்பது நீதி. ஆண்டவர் எதையெல்லாம் உங்களுக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் செய்து ஆண்டவரை நீங்க மகிழ்ச்சிப்படுத்தினா போதும், அவர் உனக்கான வெற்றியின் வார்த்தையை அனுப்புவார். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மாண்புயர் யுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க